வணக்கம். தாவேகா இந்த மக்களுக்கு செஞ்ச நன்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பாவை காணும் அப்படின்னு அப்படி தேடினாப்பில்ல இல்லை, அந்த மாதிரி என்ன நன்மை செஞ்சாங்க அப்படின்னு நம்ம தேடணும். ஆனா தாவேகா அந்த மண்ணுக்கு இந்த மக்களுக்கு செஞ்ச பாதகம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படியே கொட்டி கிடக்குது. அவ்வளவு குளறுபடிகள், அவ்வளவு சீர்கேடுகள், அவ்வளவு ஜனநாயக துரோகங்கள் எல்லாத்தையும் தாவேகா ஒரு கட்சி ஆரம்பிச்சு 2.5 ஆண்டு காலத்திலே செஞ்சு முடிச்சிருச்சு. இதுல தாவேகாவோட செஞ்ச படுபாதகம் அப்படின்னா கரூர் நடந்த அந்த மரணம். கடந்த ஆண்டு செப்டம்பர் 27 வேலுச்சாமி படத்துல விஜய் பரப்புரை கூட்டத்துக்கு வந்தாரு. அந்த பரப்புரை கூட்டத்துக்குள்ள நெரிசலுக்குள்ள சிக்கிக்கிட்டு 41 பேர் இறந்து போனாங்க. அதை மறக்க முடியாது, மன்னிக்கவும் முடியாது. அந்த சம்பவத்தில் விஜய் எவ்வாறு நடந்துகிட்டாருங்கிறத நாடே அறியும். விஜயோட கோழைத்தனம் வெளிப்பட்ட தருணம் அது. அது மட்டுமில்லாது விஜயோட அயோக்கியத்தனமும் வெளிப்பட்ட தருணம் தான் அது. அதுல அந்த கரூர் மரணம் நிகழ்ந்துட்ட பிறகு அந்த மரணங்களுக்கு விஜய் தார்மீக பொறுப்பேற்கல. அவர் இப்ப வரைக்கும் பேசிட்டு இருக்காரு, என் மேல பழி போடுறாங்க அப்படிங்கிறாரு. ஆனா உண்மையை சொன்னா விஜய் மேல யாரும் பழி போடல. விஜய் 41 பேரை கொன்னுட்டாரு, திட்டமிட்டு 41 பேரை காவு வாங்கிட்டாரு அப்படின்னு சொன்னா அது பழி போடுறது. ஆனா எல்லாரும் சொன்னது என்னன்னா, விஜய் பொறுப்பேற்கணும். விஜய் நாமக்கல்ல இருந்து கரூர் வர காலதாமதமாகுது. அந்த காலதாமதம் தான் இந்த விபத்துக்கு முதன்மை காரணம். எப்படி பார்த்தாலும் விஜயை பார்க்க வந்தா இறந்து போயிருக்காங்க. அப்ப இந்த மரணங்களுக்கு நான் வருந்துறேன், நான் பொறுப்பேற்கிறேன் அப்படின்னு பேசியிருக்கணும். ஆனா பொறுப்புணர்ச்சியோடு அவர் கடைசி வரை பேசவில்லை. இந்த நொடி வரைக்கும் எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, என் மேல பழி போடுறாங்க அப்படின்னு அந்த பொறுப்பை தட்டி கழிக்கிறாரே ஒழிய பொறுப்பேற்கிற எண்ணமே அவர்கிட்ட இல்லை. இன்னும் சொல்ல போனா பீஸ்ட் படம் பார்த்துருக்கலாம். பீஸ்ட் படத்துல முதல் காட்சி எப்படி ஆரம்பிக்கும்னா, ஒரு குழந்தை இறந்து போகும். அந்த குழந்தை இறப்புக்கு விஜய் மறைமுகமா காரணமாயிடுவாரு. நான் ஒரு குழந்தை இறப்புக்கு காரணமாயிட்டேனே அப்படிங்கிற குற்ற உணர்ச்சியில விஜய் தூக்கம் இல்லாம நிம்மதியை தொலைச்சிட்டு தவிப்பாரு. இப்படிதான் படத்தோட கதை ஆரம்பிக்கும். அங்க என்ன படம் போகும். ஆனா நிஜத்துல கரூர்ல 10க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இறந்து போச்சு. ஒட்டுமொத்தமா 41 பேரு பெண்களும் பெருவாரியா இறந்து போயிட்டாங்க. இதுல நம்மளால 41 பேர் செத்து போயிட்டாங்களேங்கிற குற்ற உணர்ச்சி, 10 குழந்தை இறந்து போச்சுங்கிற குற்ற உணர்ச்சி துளி கூட விஜயோட மனசுல இல்லை, துளி கூட இல்லைங்க. அதாவது அந்த மரணம் நிகழ்ந்த பிறகு 2 நாள் கழிச்சு ஒரு காணொளி போட்டார் விஜய். அந்த காணொளியில பொறுப்புணர்ச்சியோட, மனித தன்மையோட, அரசியல் அந்த லாப நட்டம் அதெல்லாம் யோசிக்காம மனம் திறந்து பேசினாரான்னா பேசல. படத்துல வசனம் பேசுறது போல, சிஎம் சார் ஒன்று நான் ஆபீஸ்ல இருப்பேன், இல்லை வீட்டில் இருப்பேன், பழி வாங்கணும்னா என்ன பழி வாங்க அப்படின்னாரு. அப்ப விஜய்கிட்ட அந்த மரணங்கள் எந்த சலனத்தையும் ஏற்படுத்தல, எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தல, அவருக்கு அது வழியை கொடுக்கலங்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சு. சரியா செப்டம்பர் 27 கரூர் மரணங்கள்னா 3 மாதம் கழிச்சு வெளிநாட்டுல ஜனநாயகன் படத்தோட பாடல் வெளியிட்டுள்ள நிகழ்வு. அதுல பார்த்தா சரியா 3 மாசத்துல அவர் நடந்து மாறுறாப்புல. ஏன்னா பெரிய அவருக்குள்ள தாக்கத்தை ஏற்படுத்தல. இதுல அந்த சமயத்துல பாதிக்கப்பட்ட குடும்பத்தார விஜய் போய் நேர்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனா பலவித காரணங்களை சொன்னாங்க. நாங்க மறுபடியும் போனோம்னா மறுபடியும் அதே போல ஏதாவது பண்ணிடுவாங்க, மறுபடியும் ஏதாவது உருவாக்கிடுவாங்க அப்படின்னு. அதாவது அங்க நடந்தது விபத்து அப்படின்னு சொல்லாம அங்க நடந்தது சதி, திட்டமிட்டு 41 பேர் கொண்டுட்டாங்க, கழுத்தை பிடிச்சி நெரிச்சு கொண்டாங்க, கழுத்தை காலை வச்சு மிதிச்சு கொண்டாங்க, ஸ்ப்ரே அடிச்சு கொண்டாங்க, அந்த கூட்டத்துக்குள்ள கருப்பாடுகள் பூந்துருச்சு, அவங்க உயிரிழப்புகளை ஏற்படுத்தினாங்க அப்படின்னு பலவித கட்டுக்கதைகள் கட்டவிட்டு விடப்பட்டுச்சு. சரியா அந்த மரணம் நிகழ்ந்து 24 மணி நேரத்துக்குள்ள பலவித கட்டுக்கதைகள் சமூக வலைதளங்கள்ல புனையப்பட்டு அதை நம்ப வைக்கப்பட்டுச்சு. ஏன் அந்த கதையை புனைஞ்சாங்கன்னா, அது விபத்து அப்படின்னா விஜய் பொறுப்பேற்கணும், இல்ல அது சதி திட்டமிட்டு கொண்டுட்டாங்க அப்படின்னா விஜய் பொறுப்பேற்க தேவையில்லை. அப்ப விஜய் பொறுப்பேற்க தேவையில்லாம அவரை தப்பிக்க வர்றதுக்கு பலவித கட்டுக்கதை.
4 நாட்கள் வந்து தொடர்ச்சியா எழுதுனாங்க. ஆனா 1 மாத காலம், ஏறக்குறைய 1 மாத காலம் விஜய் வீட்டை விட்டு வரல. ஊடகங்களை வந்து தாவேக்காரங்க சந்திக்கல. அந்த ராத்திரி நான் வந்து அந்த கரூர் மரணங்கள் நிகழ்ந்துட்ட அந்த ராத்திரியே நான் வந்து அங்க கரூர் அரசு மருத்துவமனைக்கு போனேன். என்னால வாழ்க்கையிலே மறக்க முடியாத காட்சி. அவ்வளவு அவசர ஊர்திகள், அவ்வளவு சத்தம், ஒப்பாரி, ஓலம், கண்ணீர், ஐயோ அவ்வளவு பேர் கதறினாங்க. கடைசியா விடிய காலம் வந்து ஒரு 4 மணி 5 மணிக்கு அந்த பிணவரை வாசல்ல அடுக்கடுக்கா ஒரு 10 உடம்ப வந்து வச்சிருக்காங்க. கரூர் பொறுப்பாளர் அண்ணன் நன்மாறன், அப்புறம் தம்பி பேரைவாளன், கோயம்புத்தூரை சேர்ந்த தம்பி பேரைவாளன் எல்லாம் அங்க போறோம். போய் அங்க அந்த உடம்புக்கு மாலை போடணும் அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல வந்து அண்ணன் நன்மாறன் வந்து ஒரு உடம்புக்கு மாலை போடுறாங்க. இன்னொரு உடம்புக்கு மாலை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு மாலையை கொடுத்து போட சொல்றாங்க. நான் மாலையை போட கிட்ட நெருங்குற தனத்துல வந்து உடம்பு வந்து சின்னதா இருக்கு, விளபசா இருக்கு. இதனால என்னன்னு அனுமானிக்க முடியல, யூகிக்க முடியல. ஒரு நொடியில வந்து அது பெருசா இல்லைங்கிறப்ப அப்பதான் நமக்கு பொறி தட்டுது அது குழந்தையோட உடல் அப்படின்னோடனே ஒரு கட்டத்துல கிட்ட நெருங்க முடியாம அழுக வந்து நான் மாலை போடல அப்படின்னு அந்த உடம்புக்கு மாலை போடாம நகர்ந்துட்டு அப்படியே வந்துட்டேன். அப்புறம் அடுத்த உடம்புக்கு மாலை போட்டேன். அப்படி வந்து அதெல்லாம் வாழ்க்கையில எதிர்கொள்ளாத ஒரு தருணம்னா ரொம்ப வழியா கொடுத்துச்சு. இந்த மரணங்களை பொறுத்த வரைக்கும் விஜய் நடந்து முடிஞ்ச பிறகு நமக்கு அதை பார்த்தோன்னே எப்படி கண் வந்துச்சோ, எப்படி வழியா இருந்துச்சோ, அதே வழியோட, அதே கண்ணீரோட, அதே தவிப்போட விஜய் இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுன்னா விஜய் மேல இவ்வளவு கோபம் இருக்காரு. ஆனா அவருக்கு துளி கூட அது வலியோ வேதனையோ குற்ற உணர்ச்சியோ எதையும் ஏற்படுத்தலை. அவர் அது எப்படியாவது தப்பிச்சிடணும், பொறுப்பை தட்டி கழிக்கணும், இதை எப்படி அரசியல் ஆதாயம் தர்ற மாதிரி மாற்றணும் அப்படின்னு யோசிச்சார். நியூஸ் தமிழ் ஊடகத்தை சேர்ந்த அண்ணன் பாரி கார்த்தி நியூஸ் தமிழ் ஊடகத்துல இருக்காரு. இப்போவும் அவர் வந்து அந்த மரணம் நிகழுது இல்லை, அந்த தருணத்துல அவர் உடம்பை எடுத்துட்டு போறாங்கல்ல அந்த அவசர ஊர்தி வாகனத்துல, அந்த சமயத்துல வந்து களத்துல இருந்து நேரடியா ஊடகத்தை சொல்லிட்டு இருக்காரு நியூஸ் தமிழ் ஊடகத்துக்கு. அவர் செய்தியை சொல்ல முடியாம ஒரு குழந்தை அந்த குழந்தைய பார்க்குறப்ப என் பொண்ணு மாதிரியே இருந்துச்சுன்னு அவரால் அழுகைய உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியல, அழுதுகிட்டே பேசினார். அப்படி அந்த அந்த உடம்புகளை பார்த்தவங்க யாரா இருந்தாலும் மனித தன்மையோடு அவங்க வந்து அழுதுருப்பாங்க, ஒப்பாரி வச்சிருப்பாங்க. ஏன்னா அப்படி ஒரு கோர சம்பவம் வாழ்க்கையில வந்து திரும்ப நடந்தக்கூடாத ஒரு கோர சம்பவம். இதுல வந்து தாவேக்காரங்க பண்ண அரசியலுங்கிறது கேவலத்தனமான அரசியல், கீழ்த்தரமான அரசியல். அந்த ராத்திரியில அவ்வளவு பேர் ஒப்பாரி வச்சு ஓலம் விட்டப்ப தாவேக்காரன் ஒருத்தன் களத்தை நிக்கலங்க. ஒரே ஒருத்த வந்து அந்த மருத்துவமனையில் நிக்கல. இறந்து போயிட்டாங்களே, அவங்க உடம்பை இறுதிச்சடங்கு பண்றதுக்கு நம்ம கட்சிக்காரங்க உதவி பண்ணுவோம். கட்சிக்காரங்க இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க உடம்பு மேல கட்சி கொடியை போத்துவோம். இல்ல அதுக்கு பிறகான நாட்கள்ல வந்து தமிழ்நாடு முழுக்க அந்த இறந்து போனவங்களுக்கு ஒரு இரங்கல்ல தெரிவிக்கும் விதமா பதாக வைப்போம், அவங்க உடம்புக்கு மலர் விளக்கம் செலுத்துவோம், அந்த படங்களுக்கு மலர் விளக்கம் செலுத்துவோம் அப்படின்னு எதையுமே தாவே காட்சி இல்லைங்க. இறந்த அன்னைக்கு ராத்திரியும் அங்க நிக்கல. அதுக்கு பிறகும் கூட அடுத்தடுத்த நாட்களே அவங்க ஒன்றும் செய்யல. இறந்து போனவங்க உடம்புக்கு ஒரு மலர் வணக்கமோ ஒரு மலர் மாலையோ எதையுமே செய்யல, அம்போன்னு விட்டு போயிட்டாங்க. ஒருவேளை அந்த இடத்துல விஜய் இல்லாம எடப்பாடி இருந்தாலோ ஸ்டாலின் இருந்தாலோ அவங்க வந்து இந்த மாதிரி விஜய் தப்பிச்சார்ல, என் மேல பழி போடுறாங்க, எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு தப்பிச்சார்ல, அது போலதான் தப்பிக்க முடியாது. பாக்கி யார் இருந்தாலும் அவங்க தப்பிச்சிருக்கவே முடியாது. ஆனா விஜய்ங்கிறதுனால அவர் மீது இருக்கக்கூடிய அந்த திரை மயக்கம், திரை கவர்ச்சி, அப்ப அவர் அப்படி பண்ணிருக்க மாட்டாரு அப்படின்னு அவர் மேல ஒரு சாஃப்ட் கார்னர். அதனால இந்த சம்பவத்துல அவர் திரும்ப பழி போடுறாங்கன்னு சொல்லி அதை வந்து நம்ப வச்சார் மக்களை, கடைசி வரைக்கும் நம்ப வச்சிட்டார். இப்ப அது முடிஞ்சு திரும்ப தேர்தல் வந்து தாவேக்கா ஆட்சிக்கு வந்துருச்சு. தாவேக்கா ஆட்சிக்கு வந்த பிறகு, அதாவது முதலமைச்சரா பதவி ஏத்த அந்த நிகழ்வுல விஜய் பேசினார். பொதுவா முதலமைச்சர் பதவி பிரமாணம் எடுக்கிறாங்க முதலமைச்சரானா அந்த நிகழ்வுல பேச மாட்டாங்க, உறுதிமொழி எடுத்துட்டு கலைஞ்சிருவாங்க, போயிடுவாங்க. ஆனா விஜய் வந்து பேசினார், அந்த மேடையிலே ஆவேசமா பேசினார். அந்த பேச்சுல ஏதாவது ஒரு இடத்துல கரூர்ல இறந்து போனவங்களுக்கு நான் இந்த தருணத்தை என்னோட கண்ணீர் வணக்கத்தை செலுத்துறேன், என்னோட அஞ்சலியை செலுத்துறேன் அப்படின்னு ஏதாவது பேசினார? ஒண்ணும் இல்லை. 50 நாள் வரைக்கும்
முதலமைச்சராகி 50 நாள் வரைக்கும் விஜய் கரூர் போக போறாரு அப்படின்னு ஏதாவது ஊடகங்கள்ல இந்த தகவல்னு போடுவாங்கல்ல, அப்படின்னு எங்கேயாவது தகவல் அப்படின்னு போட்டாங்களா? எங்கேயும் போடல. ஏன்னா 50 நாள் வரைக்கும் கரூர் போகணுங்கிற எண்ணமே விஜய்க்கு கிடையாது. ஏன்னா போன ஆட்சியில கதை சொன்னாங்க, முடக்கிறாங்க, ஒடுக்குறாங்க, சுருக்குறாங்க, விட மாட்டேங்கிறாங்க, பாதுகாப்பு இல்லை, மறுபடியும் ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு பல கதை போன ஆட்சியில. அதுக்கு பிறகு இங்க மாமல்லபுரத்துல ஒரு ரெசார்ட், ஒரு விடுதி, அதுல வச்சு அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தார் அழைச்சிட்டு வந்து அங்க இரங்கல் தெரிவிச்சதா சொல்றாங்க. இப்ப உங்க ஆட்சி இங்க கரூருக்கு போறதுக்கு ஒரு சிக்கலும் இல்லை. ஆட்சிக்கு 50 நாட்கள் விஜய் கரூர் போறாரு அப்படின்னு யாராவது ஒருத்தங்க பேசினாங்களா? ஒரு ஊடகங்கள்ல, ஒரு ஊடகத்துல செய்தி வெளியாச்சா? எதுவுமே இல்லை. ஆனா செய்தி வெளியாகுது, விஜய் கரூர் போகிறார் என தகவல் அப்படின்னு செய்தி வெளியாகுது. எப்ப? கரூர்ல எம்ஆர் விஜயபாஸ்கர் ராஜினாமா அப்படின்னு செய்தி வெளியாகுது ஒரு பக்கம். அந்த செய்தி வெளியான அதே நாள்ல கரூர் செல்ல விஜய் திட்டம் அப்படின்னு செய்தி. அப்ப 50 நாட்களா முதலமைச்சரா பதவியேற்று 50 நாட்களா, ஏறக்குறைய 1.5 மாதமா கரூர் போகணும்னு நினைக்காத விஜய் ஏன் இப்ப திடீர்னு நினைக்கிறாரு? வரக்கூடிய 10ஆம் தேதி கரூருக்கு போறாரு. எதுக்காக போறாரு? என்ன நோக்கம், என்ன காரணம்? ஏன்னா கரூர்ல இடைத்தேர்தல் வரப்போகுது. அந்த இடைத்தேர்தல்ல இப்ப விலகினார்ல எம்ஆர் விஜயபாஸ்கர், அந்த எம்ஆர் விஜயபாஸ்கர் தான் திரும்ப தாவேக்கா எடுத்த போகுது. கரூர் அந்த மரணத்தின் போது அன்னைக்கு மதியழகன் தாவேக்காவை சேர்ந்தவர் சிறைக்கு போனார். அந்த மதியழகன் தான் கரூர்ல போட்டி போட்டார், தோத்து போயிட்டார். இப்ப வெற்றி பெற்ற எம்ஆர் விஜயபாஸ்கர் ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கா சென்றுட்டார். இப்ப யார் வேட்பாளர்? தாவேக்காவுக்காக சிறை சென்ற மதியழகனா, அதிமுக சேர்ந்த எம்ஆர் விஜயபாஸ்கர்? சந்தேகத்துக்கு இடம் இல்லாம சொல்லலாம், எம்ஆர் விஜயபாஸ்கர் தான். இதுல சிறைக்கு போன ஆட்கள்ல ஒரு ஆளு மதியழகன், இன்னொருத்தர் பவுன்ராஜ். இந்த 2 பேரும் தான் சிறைக்கு போனாங்க தாவேக்காவுக்காக கரூர் வழக்குல. அந்த பவுன்ராஜ் எம்ஆர் விஜயபாஸ்கர் தலைமையில அவர் தாவேக்காவை சந்தித்தார். இது அதிமுக சந்தித்தார். எப்ப? போன இந்த தேர்தலுக்கு முன்னாடியே. அவர் எம்ஆர் விஜயபாஸ்கர் தலைமையில அந்த பவுன்ராஜ் அதிமுக சந்தித்தாரு. ஆனா அந்த எம்ஆர் விஜயபாஸ்கர் தேர்தலுக்கு பிறகு தாவேக்கா சந்தித்தார். இப்ப இடைத்தேர்தல் வரப்போகுது. இடைத்தேர்தல் வரப்போகுதுன்னு இப்ப என்ன பண்றாங்க? அந்த 41 பேர் குடும்பத்தாருக்கும் அரசு வேலை, அரசு வேலைன்னு நீங்க ஆட்சிக்கு வந்தவனே அறிவிச்சிருக்கலாமே. முதல் கையெழுத்து போட்டீங்கல்ல, அந்த முதல் கையெழுத்துல ஒரு கையெழுத்தாக கரூர்ல பாதிக்கப்பட்ட குடும்பத்தாருக்கு அரசு வேலை அப்படின்னு போட்டிருக்கலாமே. ஏன் போடல? ஏன் 50 நாள் கழிச்சு, அது எம்ஆர் விஜயபாஸ்கர் ராஜினாமா பண்ண பிறகு கரூருக்கு போகணும்னு என்ன வருது? கரூர்ல பாதிக்கப்பட்ட குடும்பத்தாருக்கு அரசு வேலை தரணும்னு தோணுது. எதுக்காக? அப்ப என்ன நடக்குது? திருச்சியில போய் திருச்சி கிழக்கு மக்களுக்கு நான் நன்றி சொல்ல போறேன்னார். நன்றி எல்லாம் சொல்லல அவரு. மாறாக திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலுக்கு இப்போதே பரப்புரை செஞ்சார். அதே போல இப்ப கரூருக்கு போறாருல, வரக்கூடிய 10ஆம் தேதி கரூருக்கு போறது, கரூர்ல பாதிக்கப்பட்ட குடும்பத்தாரை பார்க்க இல்ல, கரூர் இடைத்தேர்தலை வெற்றி பெறணும், அதற்கான பரப்புரை தொடக்கம். அதுதான் போறார். அப்ப கரூர் மரணம் நமக்கு வலிய வேதனைய கொடுத்திருக்கு. ஆனா விஜய்க்கு அணு அளவு கூட அதுல எந்த குற்ற உணர்ச்சி இல்லைங்க. விஜய் மேல அவ்வளவு வெறுப்புணர்ச்சியும் வன்மமும் வந்தது காரணமே இந்த கரூர் மரணத்துல விஜய் நடந்துகிட்ட விதம் தான். நாம அந்த இறந்து போன உங்களோட சடலங்களை உடம்ப பார்த்து அந்த வலிய வேதனையை அனுபவிச்சு அதனால பேசினா திமுக கிட்ட காசு வாங்கிட்டாங்க. திமுக கிட்ட காசு வாங்கிட்டு தான் நாம் தமிழர் கட்சி பேசுது. அதனாலதான் சாட்டை பேசுறாரு, அதனாலதான் இடுமானம் பேசுறாரு. என்ன சொல்லி தொலைக்கிறது? இவங்க ஜில்லாவா வீரமா அப்படின்னு சண்டை போட்டு இருந்த காலத்துல, ஜில்லா படம் தான் பெருசு வீரத்தை விட அப்படின்னு சண்டை போட்டு இருந்த காலத்துல, கருணாநிதி இன துரோகி அப்படின்னு கொட்டி முழக்கணும் தமிழ்நாடு முழுக்க. நமக்கு பாடம் எடுக்கிறாங்க திமுக எதிர்ப்பை பத்தி. இது ஒரு பக்கம்னா, இந்த எம்ஆர் விஜயபாஸ்கர் அப்புறம் புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் கட்சியில சேர்ற நிகழ்வுல அமைச்சர் ஆதவர்ஜனா பேசியிருக்காரு. ஆதவர்ஜனாட்ட போய் யாரோ சொல்லியிருக்காங்க, நீங்க பெரிய பேச்சாளருங்க, நீங்க பயங்கரமா பேசுறீங்க, நீங்க ஆவேசமா அப்படியே ஏற்ற இறக்கத்தோட அந்த உடல் மொழியோட பேசுறப்ப பயங்கரமா இருக்கு, அதுவும் நீங்க சவால் விட்டா தமிழ்நாடே அதிருது அப்படின்னு எவனோ சொல்லி தொலைஞ்சிருக்கேன்.
அவர் நினைச்சுக்கிட்டார் நம்ம பெரிய பேச்சாளர் புடுங்கி போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வாய்க்கு வந்து அடிச்சு விடுறது. இதுக்கு முன்னாடி நீங்க அடிச்சு விட்டீங்க, தாவேகாவோட ஒரு முதன்மையான நிர்வாகிகள் ஒருத்தரா இருந்தும் அடிச்சு விட்டீங்க, சரி தொலையுது அப்படின்னு மக்கள் கடந்து போனாங்க. இப்ப வந்து மாண்புமிகு அமைச்சர் யாரு, ஆதவர்ஜுன மாண்புமிகு அமைச்சராகியும் பொறுப்புணர்ச்சி இல்லாம அடிச்சு விடுறது. காவல்துறை வந்து கரூர்ல மக்களை கொன்னு குவிச்சுங்கிறார். இவ்வளவு நாட்கள் என்ன சொல்லி வந்தாங்க, கரூர் நடந்தது சதி, சதி நடந்துருச்சு, என்னமோ நடந்திருக்கு, எப்படியோ கொண்டுட்டாங்க அப்படின்னாங்க. இப்ப என்ன சொல்றாரு, காவல்துறை திட்டமிட்டு கொண்டு குவிச்சிருச்சு அப்படின்னு காவல்துறை மேல வந்து இந்த இடத்துல வந்து பழிய போடுறது. தூத்துக்குடியில காவல்துறை சுட்டு கொன்றுச்சு அப்படின்னு சொல்லி நியாயமான வாதம். கரூர்ல காவல்துறை தரப்புலான சொல்லப்படுது, உள்ள வராதிங்க, இங்க வந்தா நெரிசல் ஏற்படும், ஒரு 100 மீட்டருக்கு முன்னாடியே வாகனத்தை நிறுத்துங்க, அங்கே நிறுத்தி பரப்புரை பண்ணுங்க அப்படிங்கிறப்ப முடியாது, அந்த இடத்துல போய் நிறுத்தி பரப்புரை பண்ணுவேன்னு சொல்லி வண்டியை 100 மீட்டருக்கு அந்த பக்கம் தள்ளி நெரிசலை உருவாக்கியது தாவேகா விஜய் தரப்பு. ஆனா இப்ப என்ன சொல்றாங்க, காவல்துறை மேல பழிய போடுறாங்க. இந்த இடத்துல காவல்துறை மேல 1000 விமர்சனம் இருக்கு. காவல்துறை அமைப்பு 99.99 விழுக்காடு அது வந்து சீர்கெட்டு போச்சு. காவல்துறை அமைப்பு முழுக்க முழுக்க மக்கள் விரோதமாக மாறி போச்சு. 1000 விமர்சனம் உண்டு, 1000 எதிர்ப்புணர்வு உண்டு. ஆனா இந்த விஷயத்துல காவல்துறை மேல இப்படி சொல்றா அப்படி இல்லை. இதாவது தர்க்க நியாயமான பேச்சா? இந்த வாதத்தை நீதிமன்றத்தை சொல்வாரா? மத்திய புலனாய்வுத்துறை விசாரணை சொல்வாரா? ஆதவர்ஜுனா யார் இந்த வழக்குல? அவர் ஒரு அக்யூஸ்ட், A2 2வது இருக்காரு. ஆனா மனமோட போக்கல தாந்தோண்டித்தனமாக அறவேக்காட்டுத்தனமாக மேடல ஏறினவன கைத்தட்டு வாங்குறதுக்காக அவங்க விசிலடிப்பாங்க, கத்துவாங்க அப்படிங்கிறதுக்காக ஏதாவது அடிச்சு விடுறது. நீங்க என்ன வேணாலும் பேசி கைத்தட்ட வாங்கி தொலைங்கடா, கரூரை பத்தி பேசாதீங்க. நமக்கு நீ கரூரை பத்தி பேசி, ஏன்னா அந்த உடம்புகளை பார்த்து அந்த ஒப்பாரி ஓலச்சத்தத்தை கேட்டுட்ட பிறகு நீ கரூரை வச்சு அரசியல் பண்ணா, கேவலமா அரசியல் பண்ணா, விஜய் சொல்ற மாதிரி வாயில வருது நமக்கு வேற மாதிரி. என்னமோ ஒரு கருமம், ஓட்டை போட்டு ஆட்சி நேரத்தில் உட்கார வச்சுட்டாங்க. இப்ப எப்படிப்பட்ட நாடகங்களை அரங்கேற்ற போறாங்க அப்படின்னு பாருங்க. அதாவது மக்களுக்கு சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். யாருக்கு? தாவேகாவுக்கு வாக்கு செலுத்திய பெருமக்களுக்கு. நீங்க வாக்கு செலுத்தி தேர்ந்தெடுத்து வச்சிருக்கீங்கல்ல, அவங்களுக்கு நிர்வாகத்திறன் தெரியலனா கூட கத்துக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அவங்களுக்கு அடிப்படையான மனித தன்மையோ மனித உணர்ச்சியோ கிடையாது. சக மனிதன் சாகுறானே, சக மனிதன் பாதிக்கப்பட்டிருக்கானே, இது நியாயம் இல்லையே, இது அறம் இல்லையேங்கிற அடிப்படையான நியாய உணர்ச்சியே இல்லாதவங்க கொண்டாந்து அதிகாரத்தில் உட்கார வச்சிருக்கீங்க. அதற்கான பிரதிபயனை, அதற்கான விளைவை தமிழ்நாடு 5 ஆண்டு காலம் அனுபவிக்க போகுது. எந்த நிலையில கொண்டாந்து நிறுத்த போறாங்களோ தெரியல.